உங்க யூடியூப் சேனல்ல நீங்க அன்னதானத்த பத்தி, அன்னதானம் பண்றத பத்தி அதெல்லாம் வீடியோ போட்டிருந்தீங்க. நீங்க அன்னதானம் பண்றதையும், அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தானம், தர்மம் பண்றதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்க போது? தானம் தர்மம் பண்ணுறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது? சரி, அற்புதமான கேள்விதான். முதல்ல நமக்கான பலனுக்கு காரணம் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நம்மளுடைய பலன்கள் வாழும் வாழ்க்கைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கைக்கான காரணம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மூல காரணமாக இருக்கிறது. என் வாழ்க்கையை அவங்க எடுத்துட்டான், என் வாழ்க்கையை இவங்க எடுத்துட்டான், எனக்கு இவர் கொடுத்து உதவுனாரு, எனக்கு அவர் கொடுத்து உதவுனாரு, அவர் இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு அவர் தான் கடவுள், அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு நன்றி விசுவாசமாக இருந்தாலும் அவர்கள்லாம் கருவிகள் தான். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும்னு கடவுளால் உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் இந்த மனிதர்கள். ஆனால் கர்மா முழுக்க மூல காரணமாக இருக்கிறது நம்மளுடைய கர்மா தான். அந்த கர்மா தான் நமக்கு இவங்களெல்லாம் கொடுக்குது, இவங்களெல்லாம் கெடுக்குது. எல்லாமே அந்த கர்மா தான். கர்மாவின் அடிப்படையில் தான் பல மனிதர்களையும் பல வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்கறதும் கெடுக்கிறதும் இந்த நம்மளோட கர்மாவை பேஸ் பண்ணி தான். ஸோ கர்மாங்கிறது பூர்வ ஜென்மத்தது அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தீதம் நின்றும் பிறர் தர வாரா, நல்லது கெட்டது அர்த்தங்களால் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வில்லு மாதிரி ஒன்றும் அது ஏவி ஒருத்தனும் இருக்கல, அந்த மாதிரி நம்ம ஏன் வில்லன் வந்துக்கணும்? அது ஏவி விட்டவன் தான் நான் காரணம், அம்பு பையன் வந்துவானே அது ஏவனோ அவன் தான் காரணம்லாம் நம்ம பழமொழியெலாம் பேசுகிறோம்ல. அந்த மாதிரி மூல காரணம் முதல்ல காரணமானது எதுனா நம்மளுடைய கர்மா தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கர்மா தான் ஊழ்வினை தான் உறுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உறுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்லது பூர்வீகம் கொடுத்து வச்சது தான் இப்போ நமக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? பாமரர்கள் கூட கரெக்டாக சொல்லுவாங்க, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு. முந்தைய ஜென்மத்தில் கொடுத்து வைக்கணும். யாருக்காவது எதாவது கொடுத்து வச்சாதான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகள்லாம் சும்மா வர வார்த்தைகளா? அறிவே இல்லாதவங்க கூட, பாமரர்கள் கூட, படிக்காதவங்க கூட சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லேருந்து நம்ம அர்த்தம் தேடணும்னாக்கா நமக்கு தெரியும். அது நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெத் ஆகிருக்கும், ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு ஒய்ஃபு கிட்ட போய் விடு, நம்ம கொடுத்து வச்சது அவள் தான், நீ கொடுத்து வச்சது அவள் தான் விடு, கடவுள் அதான் அப்படின்வாங்க. அப்போ அதுக்கு பின்னாடிலாம் எவ்வளோ தத்துவ ஞானம் இருக்குது தெரியுமா? ஸோ நம்ம கொடுத்தது தான் வாங்க முடியும். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இங்கே. கொடுத்தது தான் வாங்க முடியும். அப்போ நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து வச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. இதுதான் பேசிக் கர்ம வினையோட